கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக விசாரணை நடத்த தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி கோபால்தாஸ் தலைமையிலான ஒருநபர் ஆணையம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை நிகழ்ச்சிய செய்தியாளர் செந்தில் விவரம் என்ன, யாரெல்லாம் இந்த ஆலோசனையை பங்கேற்றிருக்காங்க? தேவப்பிரியன், கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் அறிந்து 47 பேருக்கு மேல் உயிரிழந்த சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு முழுமையான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யும் வகையில் தனிநபர் ஆணையம் அமைத்து உத்தரவிட்டுள்ளது. இதன் தலைவரான ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள், மருத்துவத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் இது குறித்து விரிவான அறிக்கையை முழுமையாக பெறுவதற்காக இந்த கூட்டம் முடிந்தவுடன் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அனைவரையும் நேரில் சந்தித்து முழுமையான விளக்கம் கேட்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இடங்களுக்கும் நேரில் சென்று அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களையும் அந்த கள்ளச்சாராயம் விற்ற பகுதியிலும் நேரில் கண்காணித்து ஆய்வு செய்ய உள்ளார். தேவப்பிரியன், இன்னைக்கு எந்தெல்லாம் ஆய்வு விசாரணை அப்படின்ற நிறைய கட்டங்களை கடக்க வேண்டியிருக்கு. காவல்துறையுடைய விசாரணை எந்த பக்கத்தில் இருக்கு? இன்னும் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஒரு பக்கம் விசாரணை மேற்கொண்டு 2-3 நாட்கள் அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கு செந்தில்? இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சின்னதுரை என்பவர் விஷசாராயத்தில் எத்தனால் கலந்து விஷசாராயமாக உற்பத்தி செய்து பல்வேறு நபர்களுக்கு விற்று வந்த முக்கிய குற்றவாளியான சின்னதுரை என்பவன் நேற்றுதான் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். அவனிடம் முழுமையாக விசாரணை மேற்கொண்டதில் மேலும் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஜோசப் என்கிற ராஜா என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவர்களிடம் முழுமையான விசாரணை, எங்கிருந்து இந்த எத்தனால் கலந்த சாராயம் வருகிறது, அண்டை மாநிலமான புதுச்சேரி பகுதியில் இருந்தா அல்லது வேறு ஏதேனும் மாநிலத்திலிருந்து வாங்கி வரப்பட்டு இவர்கள் கலந்தார்களா என்ற முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதால் இன்னும் 2-3 நாட்கள் கூட ஆகலாம் என தெரிகிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி செந்தில்குமார்.